எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை அது எவ்வளவு குழப்பம் தேடி எல்லை நாடி வட்டா வேறு புகழ் வாய்ச்சிருவனாய. அதே மாதிரி என்னை நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவும் குறைச்சு பறி கொடுத்தா 3 தடவை வந்தாலும் எடுத்து ஏடு பழிக்காதப்பா. வேலை தகவல் வந்துருச்சா? வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்தேன். அங்க கொஞ்சம் 10 சொல்லி கேட்டேன். அமைப்பு வருதுன்னு சொல்லிச்சு. வந்துச்சா? நல்லபடியா போய் பொழைச்சுக்கோ. எந்த விதத்துல குறவன் சேராது. மற்ற குடும்ப எடுத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். தைரியமா போதுமா? ஐயே கருப்பு கோட்டையில சார வந்து என்னை கையெழுத்தி நிற்கிறியாயா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாசு கருப்பு கோட்டையில் உன்ற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இருக்கிற தகிரிப்போம். போதுமா? ஆத்தூர் சேதாரத்துக்கு விட விடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியாயா? சொன்னது புரிஞ்சுதான். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்று சேர்த்து போடலாமாயா? நான் தான் சொன்னேன், கழிக்கிறத கழிச்சு சேர்த்துறத சேர்த்து வச்சு சொன்னாயா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நன்றி குடும்பத்தோட வந்து தகவல் தேடி வந்து பிடிச்சிக்கோ. போதுமா? குடும்பம் சேதாரமாகி நிற்கிறப்பா. வீட்டு குடும்பம் கேட்டு நிற்கிது. என்னை முழுமனத்தோடு நம்பி நின்று இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிற்கிறேன். அதே மாதிரி கழிக்கிறத கழிப்பேன், சேர்த்துறத சேர்த்துவேன். ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஐயா எதை பத்தி போட்டு குழப்பிட்டு நிற்க வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்தே கூட வந்து நிற்கிறேன். வட்டி பெருகுது, காரியத்தை முடிச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி சிக்கலா நிக்கிறது போய் கேட்கறதா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணி நிக்க வேண்டாம். சொத்து பிரச்சனைக்கு போய் முயற்சி பண்ணி கூட வந்து நிக்க போதுமா? பெருந்துறை கடங்காட்டின மக்கள் சிக்கலா நிக்கிறது வந்து கேட்டுட்டு இருக்கிறியா? அதான் 1000 பேர் புறாம கொடுத்தான் செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் காமிச்சுக்கடா கொட்டாட்ட போலப்பாரு கூடவே வந்து நிக்கிறாயா? என்ன மாதிரி பேருப்பான் தொழிலை நடத்திதான் செல்வாக்கி பெருக்கலாம். இது சத்தியவன். ஓ துணிச்சு செய்ய ஐயா போகாத தேவாதி போகாத பக்கம் இல்ல. இதுக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு ஆலயத்துல சிக்கலா நிக்குது. ஒண்ணுக்கு ஓரியாட்டமும் சூரியாட்டமும் சிக்கலமா நின்று இன்னைக்கு ஆக வேண்டிய காரியம் மத்திர இன்னைக்கு நிலகுலஞ்சு நிக்குது. இதுக்கு என்ன விட அப்படின்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறாயா? உண்டா இல்லையா? அடியா அது சில நேரம் குறை இருக்குதப்பா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். தழுங்காம அந்த காரியத்தில் தழுங்காம தேவாதி பேச வச்சிடலாம். போதுமா? இன்னும் சிலதெல்லாம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். புரிஞ்சு கூட வந்து நிக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? வரப்போ நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி ஒரு வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கினி முனை மேல நிக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டியா? தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஏமாந்த குளத்துக்கு வழி தேடி தரனாயா? ஒரு தரம் போடுறேன். அந்த தரத்துல போய் இப்போதைக்கு ஒரு கூட சுண்ணாம்பு ஒரே வாயில திக்க முடியாதப்பா. என்னை நம்பி வந்து நின்று நடைக்கு நட படிக்கு படி மீட்டு கொடுத்தனாயா? தூக்கத்தை வச்சுக்கோ. அடியா தாயி காரியம் கை கூடவே மாட்டேங்குதே. காரியம் தவுந்து போகுது. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாலும் கடற்கூர்ல அப்படி இப்படிங்கிறாங்க. கடைசி நின்று போகுது. இது எந்த விதத்துல இந்த காரியம் தகுந்தலாம நல்ல காரியத்தை முடிச்சு கொடுத்து என் வட்டி பெருகணும் பால் பொங்கணும் வந்து கேட்டுட்டு இருக்க ஒண்ணு. 2வது ஆதாய ரீதியா நீங்க பல குழப்பத்துல போட்டுட்டு நிக்கிறப்பா. இல்லையா? ஏமாந்த குளம் புழைச்சு நிக்குது. இன்னைக்கு விடதடி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து என்னாச்சு? இந்த பாதுகாப்பு உத்தரவு முடிச்சு கொடுத்தாங்க. போக்குவரத்துல வச்சுக்கோ. ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறியா? இந்த ஆதாயத்தை ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நம்பி நில்லு. எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலிருந்து ஆதாயத்தை கொண்டு கொண்டு முடிச்சிருங்கோ. நிக்கிறாயா? நடுத்தரவுல நிக்கிற அவன் ஏமாத்தி வேடிக்கை பாக்குறான். இல்லையா? இன்னைக்கு முடிஞ்சா பாரு அப்படின்னு அவன் சவால் போடுறான். நீயும் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிற. ஏமாத்த குளம் பண்ணி இன்னைக்கு அலங்கோலம் ஆகி இன்னைக்கு அவமானம் ஆகி இன்னைக்கு பட்டியல வந்து நிக்கிற. இல்லையா?
விடுதலை குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? விட்டு என்போம் புரியுதா? எல்லாம் மக்கம் இல்லாம நீ நினைச்சபடியே பட்டி பேருக பண்ணி கைப்பற்றி கொடுக்கறாயா? இது சத்திய வாக்கு. பத்திரமா வச்சுக்க. தலதேச தெளிவெளி அடியா தாயி இல்ல மத்தனையுமே நீங்க தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா? ஒன்னாளுக்குமே ஏனா தானா நிக்குது. இதுக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. இதுக்கு என்னென்னமோ பண்ணுது, ஏதேதோ பண்ணுது. இன்னைக்கு வந்து அழுது குழம்பி ஆறா பெருகி என் பட்டியல வந்து கையேட்டி பொண்ணா வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவு உன்றது காரியத்துக்கு ஒரு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. உன்னுடைய ஏட்டுக்கு சிலதை கழிப்ப சிலதை சேர்த்து உண்ணாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம் தன்னாயா. நல்லா ஐயா தாயி அங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு எல்லாம் முடக்கி நிறுத்தி வேட்டி பார்த்தாயா இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த கத்தி கையில நிக்கணும், அதே மாதிரி வட்டி அத்தனைக்கு இருவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து சொன்ன மரங்களுக்கு வழி தெரியாம இன்னைக்கு இந்த ஆலாமரத்தை அரைச்சு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சப்பா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வாள் சாபான் வந்து நிக்கிறது ஒரு ஏடு. அது போக இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத சிக்கல்ல நிக்கிறாயா. அது ஏதாவது அவமானம் வந்துருமா? இந்த அவமானத்துல இருந்து என்னை பாதுகாப்பு பண்ணி பத்தி கொடுன்னு கேட்டு சொல்றேன். ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. எல்லாம் மந்திர மாயத்துல அடிக்கிறாங்க தாயி. பயப்படாத. தங்கம் தான் தகரமாக தகிரிமான என் பட்டியல வந்து கையெழுத்திட்டீங்களா? அலையில போட்டு அழகு சூடு போட்டு எடுத்து வீசி காப்பாத்தினாயா. 11ஆவது தான் இந்த பாதுகாப்பு வெள்ளத்துல வந்து நிக்கிறவா. தொழிலும் வண்டி நான் பார்த்துட்டேன். தாயி இல்லத்துக்கு இருக்கிற மொண்டிக்கேட் அத்தனை நீக்கி வந்துச்சாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இத்தனை நாளா கொஞ்சம் ஒரு சேட்டை அண்டி சிக்கலா நின்றுட்டு இருந்தது உங்களுக்கு தெரியலையப்பா. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். நட்டை உடைச்சாச்சு. ஒரு நோமணி நீக்கி போடலாம். காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா. அள்ளி படியாவுக்கு போடலாம். தகுதி பார்ப்போம். 3 நாளுக்குள்ள உத்தரவு கொடுத்தது. அங்கார கருப்பு கோட்டையில் இன்னைக்கு நிலையில்லாத தீராத குறையோட வந்து நிற்கிறாயா. நல்லியா போகாத தேவாதியில போகாத பக்கமெல்லாம் இன்னைக்கு குறை நீக்கி இன்னைக்கு பெருக்கி குடும்பம் வந்து கேட்டு மரபெல்லாம் பேசிட்டு வர குடும்பம் வந்து கேட்டுட்டு அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரும் சரி உள்ளத்துக்குள்ளாரும் சரி இன்னைக்கு போராட்டம். எத்தனை பேரு இன்னைக்கு ஓரியாட்டம் தூரியாட்டம் போட்டு சேர வேண்டியது சேர்த்தாம நீ கைவிட்டு நிக்கிறாயா. மொத்தத்துல எங்க பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்குதுன்னு சொல்றேன். இல்லையா? ஏமாந்த புலம் பொழைச்சிட்டேன்னு சொல்றேன். கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு என் பட்டியல வந்து கையேந்தி அதுக்கு விடகுடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. தாயி ஒரு கலக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு போட்டுல முத்து போட்டு தர தகுதிமான புரிஞ்சுதா? இது மொண்டி கட்டப்பா. மொண்டி கட்ட நீக்கி போடலாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. இந்த போக்குவரத்து வச்சுக்கா. தாய் வீட்டு முத்தத்துல கட்டிக்க. தாயி எத்த கண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டுயா. இப்ப ஒரு உத்தரவு அப்புறம் கேட்டுவான்னு சொல்லி கேட்டு இருக்கிறான். வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமான்னு வந்து கேட்க சொல்லிக்கிறான் ஐயா. இத்தனை நாளா அடிமை தொழிலை செஞ்சுட்டு இருந்தவனுக்கு முதலாளி ஆக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் ஐயா. அதனால துணிஞ்சு வாங்குங்க. 10 பணம் கடன் கட்டி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்தது கல்யாணம். ஓ வரம்போ வச்சு நிக்குதப்பா. இல்லையா? ஆலாமரம் மட்டும் தலைஞ்சிருந்த வட்டியே இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை பார்த்தாங்க ஐயா. ஒட்டிமாக இன்னைக்கு தனிமரமா நின்று இன்னைக்கு தோப்பாய் காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறோம். இல்லையா? எத்தனையோ தேவாதி கையெழுத்தாச்சு. எத்தனையோ பக்கம் போயாச்சு. இன்னைக்கு தனிமரம் இன்னைக்கு எப்படி கொண்டு போய் சேதாரப்பட்டு போட்டாங்க பாத்தியா? பயப்படாத. இந்த அவமானத்துக்கும் சரி இந்த அலங்கோலத்துக்கும் சரி விடுதர வேண்டியது நானுக்கு அந்த தகுதிமான. புரியுதா? அல்லையில பொறுத்து அழகு சூடு போட்டு இந்த காரியத்தை கையில் எப்படி ஒப்படைக்கிறதுன்னு பார்த்துக்கா. புரியுதா? அதே மாதிரி சில மனசுல கோலத்தரம் பண்ணி நிற்கிறேன். அந்த மனசை விட்டு நான் பார்த்துட்டேன். போதுமா? வேற ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். இந்த பிரச்சனையினால அதெல்லாம் சிக்குவால சிக்குவேன் கொட்டாட்டு நான் பார்த்துட்டேன். நினைச்சுட்டு வந்து நிக்கிறிய அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தொழில் முறைக்கெல்லாம் மாற்றத்தை கொடுத்தாச்சாயா. இல்லத்துக்குள்ள சில சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்தாச்சு. இப்போ ஒரு விருட்சம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை எல்லாரும் வெட்டி போடலான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வந்து என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம அப்பெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கு. தாயி தேடி வந்த தேவாதி அது. புரியுதா? அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி கை வச்சிருந்த அது பொட்டாட்டு அது வாட்டுக்கு அது வரட்டு. அது உனக்கு பாதுகாப்பாயா. அதில் உள்ள குலதெய்வம் வந்து குடியிருக்குது. அதை நல்லபடியா சுத்தபத்தமா அந்த இடத்த வச்சுக்கோ. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போட்டி போறாம சொல்றாங்க ஐயா. வெட்டாத வெட்டுனா அப்படின்னு உனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வீணா போயிடுச்சு. போவர் தாயி இந்த பாது கருப்ப நான் இருக்க தகிரிமா நில்லு. மரபெல்லாம் சொல்றது புரியுதா?
மங்களிக்கார கூடா நட்பு கேடா போயிட்டு நிக்குது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கூடா நட்புனால இன்னைக்கு 2 பேரும் ஓரியாட்டம் போட்டு ஒரு முதலீடுல ஆதாயத்தை போட்டு அந்த ஆதாயம் எனக்கு வர வேண்டியது உனக்கு வர வேண்டியது இன்னைக்கு ஓரியாட்டம் சூரியாட்டமா நிக்கிறாங்க. அதுல என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நமக்கு வர வேண்டிய ஆதாயம் எனக்கு வந்தா போதும்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம். சேர வேண்டியது சேர்த்து கொடுத்தனாயா அது ஆகாது. மற்றது நான் பார்த்துக்கிறேன். போதுமா? எல்லாரும் பங்குமில்லாம இந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் ஒப்படைக்கிறதாயி இன்னையிலிருந்து ஆக்ரோஷத்தை பார்த்துக்கிறேன். வரும்போம் என்ன தாயி கடப்பட்டது தாயி அங்க கருப்பம் கொட்டில இன்னைக்கு ஏமாந்த கூட பொழைக்கிறியா இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார என்னென்னமோ நடக்குது. உனக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குதாயா? வர வேண்டிய பங்க போட்டு நிக்குது. இதுக்கு ஒரு விடை கொடுத்து திருத்தி என் பட்டியல ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? தாயி ஒன்னும் கலக்க வேண்டாம். சில சூது நடக்குதாயா? அந்த சூதுக்கு இந்த பாவத்து கருப்ப வரதாலும் தகிரிமன் இல்ல. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்தை முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தியாயா? அந்த ஆயாலை விடாத கூப்பிடு. நான் கட்ட உடைக்கிறேனாயா? காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். மத்த எட்டு கூட வந்து நிக்கிறேன். தகிரிமன் தாயி செதறுகாய் செதறி போச்சு. செதறுகாய்க்கு மறுகாய் வேணுமா இல்ல அதையே ஒட்டி தட்டுமா? பண்ணி கொடுத்துடலாமா? சரி தாயி. அது போக அதனால்தான் உடம்பு தொந்தரவு ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயி. இது நோவும் அல்ல நொடியும் உண்டு இல்லவே இன்னைக்கு தத்தளிச்சு போச்சு. உண்டா இல்லையா தாயி? இது முடக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான் இல்லமும் சேதாரமா போச்சு. உள்ளமும் சேதாரமா போச்சு. உன்னையும் கட்டி அங்கேயும் கட்டி பட்டி அத்தனையும் தத்தளிச்சு இன்னைக்கு பரிஞ்சைக்கு வச்சு இன்னைக்கு நடுத்தல் விட்டுட்டாங்கயா. இது குடகுடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிது தாயி. பயப்படாத. இந்த பாது கருப்பு நான் இருக்கிறனாயா பாடம் கப்பிச்சுட்டுருவேன். கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்றி கொடுப்பேன். தீர்த்து கொடுத்தேன். போதுமா தாயி? சுடுகாட்டு தேவாதி வந்து நிக்கிறா தாயி. மனாக்கா படுத்துட்டு இருந்தவளை கையேந்திட்டு இருந்தியா? மனாக்கா படுத்துட்டு இருக்கிற ஒரு தேவாதி கையேந்திட்டு இருந்தவா இன்னைக்கு அங்க கையேந்துறது இல்ல. அதனால பல சிக்கல் வந்து நிக்கிறாயா? போய் கையேந்திட்டு வா. டவுட்டே வருதா? எல்லாத்துக்கும் நடத்துற கருப்ப கொஞ்சம் சோதனை போடுறா அப்படின்னு பாக்குறியா? சோதனை இல்லையாப்பா. இதனால சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கிற. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் திசை காமிச்சோம். இது கோயம்புத்தூர் தாயி அங்க கருப்பங்கோட்டையில இன்னைக்கு என் பட்டியல வந்து இன்னைக்கு படுகளம் சாஞ்சி வந்து என் பட்டியல் நின்னையா. இன்னைக்கு அத்தனைக்கு மாற்றம் கொடுத்து இன்னைக்கு தொழில்முறை ஒண்ணு வேணும்னு கேட்ட தொழில்முறைக்கு உத்தரவு போட்டு கொடுத்து பட்டியலை இன்னைக்கு பாதுகாப்பு பண்ணியாச்சு. அதே மாதிரி மூத்த கண்ணுக்கு காரியம் முடிஞ்சது. இன்னைக்கு 2வது கண்ணுக்கு காரியம் நடக்கிறதுக்கு உத்தரவு அப்புறம் போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறாயா? தங்கத்துக்கு தாய் உத்தரவு போட்டாச்சாயா? அது எந்த விதத்திலையும் பங்கு வராது. துணிஞ்சு கல்யாணத்தை பண்ணுது. சேதனம் வராதாயா? புரிஞ்சுதா? அதுக்கு உண்டான ஆதாயத்தை கொடுக்கணுமா? கொடுத்தனாயா ஆதாய நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு என் பட்டியல சோடி கலசமா நிக்கிற போது 4 பேருக்கு சோத்த போட்டு முடிச்சு பிடிக்காது இல்லையா? சவாலுக்கு கூட கொடுத்துடலாம் இல்லையா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். 1000 ஜோதனை நடந்தாலும் 1000 இது முயற்சி நீ பண்றது அத்தனையுமே தோல்வியா போகுது. அதுக்கு விட கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என் திசை நான் ஒண்ணு காமிக்கிறேன். அந்த திசையில போய் முடிச்சு கொடுத்தாங்க. போதுமா? இத்தனை கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீல யாரு கையை பிடிக்காத உங்களை கையை பிடிச்சிக்க. என்னை விடாத பிடிச்சுக்கோ. தங்கத்தை ரோட்டி காமிக்கிறப்போ போகிறோம். என்ன பொண்ணா ஓட்டி வாங்க. கருப்பம் கோட்டையில தொழில் முறை இன்னைக்கு சின்ன பண்ண போட்டு நிக்குது. சில மனக்குறையோட நிக்கிறாயா இல்லையா? இதுக்கு கூட குடன் வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி மொண்டிக்கெட்டுல போட்டு வச்சுக்கிறாங்க. ஐயா கொஞ்சம் உஷாரா நில்லு. கட்டை இன்னைக்கு உடைக்கிற தாயி. இன்னைக்கு உடைக்கிற அங்காயி பாம்புக்காரி போயிட்டு வந்துட்டியா? பாம்புக்காரி வந்து இன்னைக்கு வர்றதில்லைன்னு சொல்லி பாடுபட்டு வந்தா சொன்ன போய் கையேந்திட்டு வந்தாச்சு இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்து கருப்பும் கோட்டையில உத்தரப்படுத்த தகிரிமலையில கட்டை உடைச்சாச்சு. உன்ற தேவாதி காவலுக்கு நிறுத்தியாச்சு. தகிரிமா போ. எல்லாம் முகமில்லாம இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா? சில கூடா நட்பு கேடா முடியும். உஷாரா நெல்லு. உன்ற பொழப்ப பாரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போதுமா?
கொடி நாட்ட முடியாத வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு காரியம் அத்தனை இன்னைக்கு கழுவி போச்சு. இன்னைக்கு முடக்கி போட்டாங்க. வருமானத்துக்கும் தொந்தரவு, இல்லத்திலையும் தொந்தரவு இல்லையா? இதுல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம திசை தெரியாத முடிச்சு பிடிக்குதுன்றதாங்க. அடியா ஏமாந்த பொழப்பு பிடிமா பொழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாருன்னு ஒட்டிப்பாங்க. நீ நம்பித்தான் இருந்த, பயப்படாத, என்னை நம்பி வந்தாச்சுல. கருப்ப திசை காமிக்கிறனாயா, இதுல இருந்து மீட்டு கொண்டு வந்து தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? கண்ணு கட்டி விட்ட மாதிரி இன்னைக்கு முடிச்சுட்டு நிக்கிற. 8 நாளுக்குள்ள ஒரு திசை காமிச்சிருப்போம். போதுமா? அடியா நமக்கு நரம்புல ஏதாவது அடப்பு வந்துருச்சு, மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, இதுக்கு பயமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி உடம்பு தொந்தரவுன்னா நான் உடச்சு பேசாம விட்டுருவா. வேணா உடம்பு தொந்தரவுன்னா இவனுக்கு இருக்கிற ஒன்னா என் பொறுப்பு விட்டுருக்கோம். கம்முன்னு நான் மூடி மறைச்சு பேசியிருப்பேன். இவன் உடம்பு தொந்தரவு வந்து இங்க நாடகம் பண்றேன். ஒரு நரம்பு உங்களுக்கு லாக் ஆயிடுதாமாடா. அந்த நரம்பு நம்மளுக்கு ஏதாவது கைகால் வராது போயிருமா, இல்ல நமக்கு இடையில போட்டுருமா அப்படின்னு இவ கற்பனை பண்ணிட்டு நிக்கிறானாயா. பயம் வர வேண்டியதுதான், அதனால தப்பல்ல, புரிஞ்சுதா? ஆனா மருத்துவம் சொல்றது உண்மைதான். மருத்துவம் சொல்றது உண்மைதான். கத்தி வைக்காம காப்பாத்திடலாம். புரிஞ்சுதா? நீ மருத்துவத்தை பாரு. இந்த பாலத்துக்கு இருக்கக்கூடிய அனுமதி இல்லாம அது நல்லாயிருமா? அதோட பயப்பட வேண்டாம். நல்லது பண்ணி இதே பட்டியல தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சார. இதையே நினைச்சுக்கிட்டு பொழப்பு பாக்குறது இல்ல. புரிஞ்சுதா? போய் படுத்துக்கிறானாயா, ஓரம் பரமா போய் படுத்து நாம் வரலாம். வங்க வளர்ச்சியில் பொண்ணாளுக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியல. இது என்னதான் பண்றது? இத்தனை விட்டுப்பட்டு இப்படியே போறதா அப்படி யாராடி என்னை வந்து கையேந்திட்டு நிக்கிற 220 தகுதிமான இல்லை. புரியுதா? இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு. நீ மருத்துவத்தை பாரு. அவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் வராது. நீ மருத்துவத்தை பாரு, கத்தி வைக்காம உனக்கு நல்லது பண்ணி. அதே மாதிரி பொன்னாளை பத்தி சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? குருங்கன்றா நான் கொடுத்த வரா இல்லையா? எத்தனை ஆண்டு குழந்தை இல்ல? 11 வருஷம் குழந்தை இல்லையா? நானும் பூமிக்குள்ள சிற கிடந்து அப்பதான் நான் மண் உலகத்தில் நின்ன நேரம். புரிஞ்சுதா? அடியா வந்து நம்பி நின்னா. நானும் மண்ணில் நின்னேன், இவனும் ஜேத்தில் நின்ன. வரம் கொடுக்கறேன்னு சொன்னேன். வரம் கொடுத்தனா இன்னைக்கும் என்னை மறக்காம என்ற தங்க என்னை கையெழுத்து நிக்குது. புரிஞ்சுதா? எத்தனை ஆண்டு காலம் என்னை கை தொட்டு 21 வருஷம் என்னை கையேந்தி நிக்கிறேனாயா. உனக்கு அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ணு. நான் வேண்டான்னு சொல்லி நல்லது பண்ணி கொடுத்தேன். இந்த பொண்ணு தலைகைகளை தனிவாத்து போடு. இது எல்லாரும் மரத்து ரசம் போட்டு கொடுத்துரு. தாயே எல்லாம் தனிமரமா நினைச்சு தோப்பாக்கி காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப தோப்பாக்கி காமிச்சாச்சாயா. 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கணும். புரியுதா? இதே மாதிரி நான் அந்த தவறுலாம் சொல்ல வரல. நான் சேர்த்து வச்சது இனி என்ன படாதாயா. தகுதிமா பாரு, குழப்ப பாரு. எல்லாரும் மகுமா ஒரு கோட்டையில கொடி நாடி கொடுத்தாயா. போதுமா? சில குழப்பத்துக்கு கொடி சீக்கிரம் விட கொடுத்தோம். அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதே இல்லையா? இன்னைக்கு 4ஆவது வகுப்பில் இன்னைக்கு ஈட்டி பாய்ந்தப்பா இல்லையா? தொழில் முறையிலும் சரி, இல்லத்திலும் சரி, குறையோடையும் நிற்கும் இல்லையா? இந்த குறைய முதல் நீ கொடு, பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். 1. 2வது, இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாகி நிற்குதப்பா. தொழில் ரீதியாகவும் சரி, உள்ளது மொத்தத்துல இன்னைக்கு பட்டி படுகளை ஜாஞ்சி போச்சு. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் இல்லையா? கண்ணில் வச்சு கருகி போட்டாங்கப்பா, கொஞ்சம் உஷாரா நில்லு. அத்தனை சிக்கலுக்கும் விட கொடுக்குன்ற வட்டி பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. எப்படி வேணாலும் பண்ணிக்காயா, போக்குவரத்து வச்சு